எக்கச்சக்க பேர் வந்து இந்த இடத்துல வந்து வண்டி வெட்டிட்டு போயினோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரை கிட்ட இப்படியும் இந்த சந்தை வந்து நின்று கொண்டு போவோமா. கேள்ட்டா கண்ணால் சாப்பிடு. இது எவ்வளோ அவங்க ஓப்பா இப்போ தான் நாங்கள் இன்ட்ரி ஆகிருக்கோம் அசலான இடத்துக்கு. சமோசா சாப்பிட போறியா? நாங்கள் 1 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். ஆனால் இந்த சந்தை முடிகிற மாதிரியே இல்லை. 50 ரூபாய்க்கு டெம்பர் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். ஓட்ட போறியா? அழகழகான கலரான இதுகள் எல்லாமே வந்து 300 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா. முதலாவது ஷாப்பிங் பல்லாவரம் மார்க்கெட்டில் முதலாவது ஷாப்பிங். ஒரு பொட்டலம் வேண்டி இருக்கோம். மலிவு அழகான வடிவான பொருட்கள். மலிவு முடி வளர வேண்டுமா ஆதிவாசிகள்? என்ன செல்வம் நீங்கள் பார்க்குறீர்கள்? ஆமாம் ஆயிடா. பல்லாவரம் சந்தை ஸ்பெஷல் பழைய கோயின்கள், பழைய மணிக்கூடுகள், வாட்சுகள், இயர்ஃபோன்ஸு இது எல்லாமே வந்து செகண்ட் காப்பியாக தான் இருக்குது. நல்ல மலிவாக வந்து வச்சுக்கணும். சிலைகள், இதுகள், மற்ற மோதிரங்கள். இதை எல்லாரும் வந்து வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு இது ஒரு பீஸ் 10 ரூபா. வரும் சொல்லுங்கள். என்ன விற்கிறீங்க? நம்ம வந்து இங்கே வந்து ஃப்ரீ அடாப்ஷன் பண்ணுவோமா? நான் நிஜம் இருட்ட க்ரௌட் வந்து குறையுமாண்டு. க்ரௌட் கூடிக்கொண்டே போகுது. இது வந்து பேர்ஷியன் கேட்ஸ். ஆனால் கொஞ்சம் சோர்ந்து போய் தான் நிற்கணும். வாங்க பூனைக்குட்டி, கோழி, அந்த மாதிரி பெட்ஸ் ஐட்டங்கள் வந்து இதில் இருக்குது. ஒரு நாய் வந்து இப்போ 8 குட்டி ஓடி போடும். அது என்னன்னா ஒரு குட்டி நாய் உயிரோட இருக்குது. பெரிய நாய் குட்டி வந்து ஒன்று இறந்து போயிடும். அதனால் அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பாங்க. அது இங்கே நாய் ஆர்வமாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு குட்டி ஃப்ரீயாக டாக்டர். என்னோட வந்தாக்களை துளைச்சிட்டேன். ஏன்னா துளைச்சிட்டேன்டபடியா 2 பேரும் ஒரேடியாக போயிட்டாங்க. எந்த ஃபோனில் சிக்னலும் இல்லை, ஒன்றும் இல்லை, கோலும் பண்ணல. அது இலவசமாக இருக்கும். ஆனால் திங்கிறீங்கெல்லாம் ரெடியாக இருக்கு. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த ஹான்வெளியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் சென்னையில் பல்லாவரத்தில் அது முடிக்கணும், சொன்னால் உடனே முடிக்கணும். சென்னையில் பல்லாவரத்தில் நிற்கிறோம். இங்கே பல்லாவரம் என்ன வந்தாலே இந்த பல்லாவரம் மார்க்கெட், அதாவது வெள்ளிக்கிழமை ஒரு மார்க்கெட் ஒன்று கூடும். அந்த மார்க்கெட் வந்து அவ்வளோ ஃபேமஸ். விடியலேருந்து இரவு 10 மணி மட்டும் அந்த மார்க்கெட் அவ்வளோ பரபரப்பாக தான் இருக்கும். என்ன பொருட்கள் வேணுமென்றாலும் வந்து அப்படி சீப்பாக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட நானும் வீடியோஸ் கணக்கு பார்த்துக்கிறேன். அந்த கம்ப்யூட்டர் லேப்புகள், இந்த ஸ்மார்ட் வாட்சுகள்லாம் 50 ரூபா 100 ரூபாண்டு அவ்வளோ சீப்பாக வந்து விற்பினோம். எந்த ப்ராடக்ட் போயிருக்கலாம் தெரியும். இன்றைக்கு போய் என்னெல்லாம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்க போகிறோம். அதோட நாங்களும் வந்து ஓல்டு காயின்ஸ் வாங்கணும். அதுக்காக தான். ஏன் நீ ஓல்டு காயின்? எனக்கு பிடிக்கும் காயின்ஸ். என்ன ஓல்டு காயின்ஸா? ஓல்டு காயின். சரி, என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்குது இந்த மார்க்கெட்டில், எப்படி விலையெல்லாம் இருக்குது என்றதை பகிர்ந்து கொள்வோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நாங்கள் தொடங்குகிற இடம் இதில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் மரக்கறிகள் வந்து வச்சுக்கணும். இதில் நாங்கள் ரயிலில் தான் வந்து நாங்கள் அங்கேருந்து ரயிலில் இறங்கி பக்கத்தில் வந்த உடனே இங்கால மரக்கறிகள் இருக்குது. எக்கச்சக்க பேர் வந்து இந்த இடத்துல வந்து வண்டி வெட்டிட்டு போயினோம். இதில் கட்டி டப்பண்டு விற்கக்கூடிய மாதிரி போட்டிருக்கணும். கொத்தமல்லி 10 ரூபா சரியான மலிவாக இருக்குமென்று சொன்னவ. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்லாட்டி நாங்கள் இந்த பக்கத்தால் வாரமானு தெரியலை. அப்போ இந்த பக்கத்துலேருந்து வந்த நாங்கள் அப்போ இதுலேருந்தே தொடங்கி இருக்கிறோம். சரியான டிராஃபிக்காக இருக்குது மேலே. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரை கிட்ட இப்படியும் இந்த சந்தை வந்து நின்று கொண்டு போவோமா. பார்ப்போம் என்ன சம்பவங்கள் எல்லாம் இருக்குட்டு. அங்காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸுகள், உடுப்புகள் ஐட்டங்கள்லாம் கிடக்கு. 20 ஆமா 20 வார சும்மா போறீங்க வேண்டிட்டு போ என்று சொன்னா. ஆமாம், இங்கே பழங்கள் ஐட்டங்கள்லாம் கிடையாது. பாருங்க, இப்போ வெளியில் நீங்கள் வேண்டதை விட இங்கே சீப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. 2 கிலோ வருவது.
பாத்தீங்களா காண முடியுமா? இது மஞ்சளடா. இந்த நெல்லிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் சரியான விலை. பார்த்தீங்களா இதுலேயும் டிராஃபிக் ஆக்கி விட்டு தான் மார்க்கெட்டுன்னா டிராஃபிக் இருக்க தான் செய்யும். நீ இன்றைக்கு என்ன வேண்டான்னு நாங்கள் பார்க்கத்தானே போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் போக தான் வந்து க்ரௌட் கூடும். என்னடா ஆஃபீஸ் முடிஞ்சு வர்றாக்கள் எல்லாம் வருவினோம். 3 கிலோ 100 ரூபா கிழங்கு. இங்கே உருளைக்கிழங்கு 4 கிலோ 100 ரூபா, 5 கிலோ 100 ரூபா தக்காளி. மற்ற பல்லாரி வந்து 3 கிலோ 100 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஐட்டங்கள், கேர்டின் ஐட்டங்கள் கிடக்கு. ஏய் மங்குடு சார் எவ்வளோ ஆகுங்க? கேள்ட்டா கண்ணால் சாப்பிட்டு. இது எவ்வளோ அவங்க கோய்? இது எவ்வளோக்கா? 1/2 கிலோ 220 ரூபா. விலையா இருக்குடா. சரியா ட்ராகன் ஃப்ரூட் அதுதான் அதான் அதான். ஓப்பா இப்போ தான் நாங்கள் இன்ட்ரி ஆகிருக்கோம் அசலான இடத்துக்கு. ஐயோ இதால் போயிட்டு இதால் வாரண்டு தெரியல. இப்படியே போயிட்டு இப்படியே வந்து 5 கிலோ 100, 5 கிலோ 100. சமோசா சாப்பிட போறியா? மிமி 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 சமோசா சாப்பிட போறியா? பலாப்பழம், கோவா, கஜு, இங்கெல்லாம் அப்பளம் வச்சுக்கிறாங்க. இந்த அந்த பழைய காலத்து ஃபோன் நாங்கள் வேணுன்னா இதில் கொண்டு போகலாமான்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பீக்கர். எவ்வளோங்கண்ணா? எவ்வளோ? 300 300 ரூபா இந்தியா காசுக்கு வந்து. வேக்காமா வேக்காமா பேட்டரி போட்டால் வேக்காமா 300 ரூபாயாம் செல்வம். ஆனால் வெயிட்டாக இருக்கு. பாயாசம் பாயாசம் தேங்காய் பால். இந்த சிசிடிவி கேமரா வச்சுக்கணும்டா. செக்யூரிட்டி ப்ரோ. சிசிடிவி கேமரா இந்த விக்ராக்கு வச்சுக்கிறாங்கண்ணா. இங்கே இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக். இது தனியாக கூடுதலாக மரக்கறி இங்கே வெஜிடபிள்ஸ் இருக்கிற இடம் தான். அங்கால போக தான் எலக்ட்ரானிக் எனக்கு வரும். வேண்டு உனக்கு உனக்கு இருக்கிற தாடிக்கு ட்ரிம்மர் வேட்ட போகிறாரு. ட்ரிம்மர் இது டெய்லி 50 ரூபா செலவாகுது. டெய்லி 50 ரூபா செலவாகாது. நீ வேறு ஐயோ நாங்கள் 1 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். ஆனால் இந்த சந்தை முடிகிற மாதிரியே இல்லை. கண்ணு கட்டுற தூரம் மட்டும் அப்படியோ க்ரௌடாக தான் இருக்குது. இங்கே தானே அங்கே மட்டும் ஃபுல்லாக போகுது. இங்கே அந்த பெட்ஸுகள் எல்லாம் வச்சுக்கணும். இங்கே முயல் இந்த மாதிரி பெட்ஸுகள் எல்லாம் வச்சுக்கணும். கருவாடு, வெஜிடபிள் ஐட்டம். கேட்டீங்க எங்கே போனால் பரபரப்பாக இருக்கா? இல்லை நீ இங்கே வந்தால் பரபரப்பாக இருக்குன்னு கேட்டீங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் எங்கே போனாலும் பரபரப்பாக தான் இருக்கு. ஏன்னா சனத்துக்கு பஞ்சம் இல்லை. அவ்வளோ க்ரௌட் எல்லா இடத்துலையும். 50 ரூபாய்க்கு டெம்பர் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். ஒட்ட போறியா? முதல்ல உடைஞ்சிட்டா எடுத்து எறிஞ்சிட்டேன். டெம்பர்டே இல்லையா? அப்போ ஒட்டுவோம். ஆனால் இது கொண்டு போடுங்க டெம்பர் ஒன்று. என்னண்டா பாலாஜி அதுக்கு மாடலுக்கு இல்லையா அந்த அங்கள்கிட்ட? ஷர்ட் 250 ரூபா, 2XL 4XL 300 ரூபா. பாப்போம். ஓ நல்ல ஷர்ட்டாக தான் இருக்குண்டா. ஒருக்கா போட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. போட்டுருச்சாலும் ஓகே. இதெல்லாம் சூப்பராக இருக்கு மாதிரி. இது என்ன சைஸ் ரெண்டு பேர்? மீடியம். அழகழகான கலரான இதுகள் எல்லாமே வந்து 300 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா, 250 ரூபா, 250 ரூபா தான். 4XL இருக்காண்ணா? என்னண்ணா நீங்கள்
எக்ஸல் வரைக்கும் இதை பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கும். அதான் சும்மா சூப்பராக இருக்கு. குவாலிட்டியாக இருக்கும். பிராண்ட் நியூ வேணா குவாலிட்டி ஐட்டம் 250 ரூபா 250 ரூபா ஒன்லி 250. பல்லாவரம் வாங்க அள்ளிக்கிட்டு போங்க. என்ன மாதிரி 250 பீஸ் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கும். நான் என்னென்ன இப்படி சீப்பாக கொடுக்குறீங்க? என்னண்ணா என்னென்ன இப்படி சீப்பாக கொடுக்குறீங்க? எப்படின்னா ஹோல்சேலர் ரேட்டு தானா இதில் 10 ரூபா 20 ரூபா லாபத்துக்கு இருக்கிறேன்னா சேல்ஸ் நல்லா நடக்குண்ணா. அதனால பெரிய லாபம் இல்லை, சின்ன லாபத்தோட சின்ன லாபத்துக்கு மக்களுக்கா சேல்ஸுக்கா நல்லா சேல்ஸாக இருக்கும். ஆமாம் ஃபுல் ஸ்லீப் தான். ஃபுல் ஸ்லீப் எல்லாமே ஃபுல் ஸ்லீப் தான். முதலாவது ஷாப்பிங் பல்லாவரம் மார்க்கெட்டில் முதலாவது ஷாப்பிங். ஒரு பொட்டலம் வேண்டி இருக்கோம். ஐயா இங்கே பாருங்க. இனி போதான் வந்து வேறு வேறு ஐட்டங்கள் வந்து மாறும். இங்கே பாருங்க போய்கொண்டே இருக்கு. கண்ணு கட்டுற தூரம் மட்டும் அங்கே மட்டும் போய்கொண்டு இருக்கு. 1.5 கிலோமீட்டருக்கு நாங்கள் நடந்துட்டு எப்படி திருப்பி ரிட்டர்ன் வராது? இந்த பாட்டா ஐட்டங்கள்லாம் கிடக்கு பாருங்க. மலிவு அழகான வடிவான பொருட்கள் மலிவு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து இது விடியலே வந்து இரவு மட்டும் களை கட்டுமாம் இந்த சந்தை. தோசை இதுகள், மற்றது இஞ்சல் அப்பம் இதுகள், தாச்சிகள், கிடாயத்துவங்கள், இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து இந்த இடத்துல இருக்கு. முடி வளர வேண்டுமா ஆதிவாசி? என்ன செல்வம் நீங்கள் பார்க்குறீர்கள்? கணக்கு மலிவா கிடக்கு. ஆனால் வேண்டதுக்கு தான் யோசனையாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு கிடக்கிறது 15 கிலோ. நாங்கள் ஜெஃப்னா ஏர்போர்ட் போட்டபடியாக வந்து 15 கிலோ. இதே கொழும்பு போட்டிருந்த வண்டை வந்து 30 கிலோவுக்கு கொண்டு போயிருக்கலாம். ஸோ நாங்கள் வேண்டதை பற்றி யோசிக்கல. அப்படி உங்களுக்குமே இந்த விலையில் இருக்குன்னு காட்டிக்கொள்கிறோம். 100 ரூபா பச்சை எல்லாம் வச்சு குத்தினோம். ஆமாம் ஆயிடா பார்த்தீங்களா? விழாக்கண்டுக்கு எல்லாம் ஃபன்னாக காய்ச்சிட்டு போகிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுற ஐட்டங்கள். பார்த்தீங்கன்னா இங்கால இந்த யூஸ் பண்ணின கில்ட்டிகள், இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை வந்து இப்படி இடையிடையில் வச்சுக்கணும். பிராண்ட் நியூவும் இருக்கும், அதை விட இப்படி இதெல்லாம் இருக்கும். பர்ஃப்யூம் செட் ரொம்ப இந்த பிராண்டட் எல்லாம் வச்சுக்கணும். எவ்வளோங்க? இதை எல்லாரும் வந்து வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு இதுண்டு ஒரு பீஸ் 7 பீஸ் 7 பீஸ் 50 ரூபாண்டு. ஆனால் நான் இதை பற்றி பார்த்தேன்னா இது லைட்டாக ஸ்கேம் பண்ணுற வேறையும் காய்ச்சவா. ஒரு பீஸ் 10 ரூபா 7 பீஸ் 50 ரூபா. ஒரு பீஸ் 10 ரூபா 7 பீஸ் 50 ரூபா. இதை அனைவரும் இந்த கிழங்கு கொண்டு வேண்டியிருக்கான். சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோக்கு அது வளர்ந்ததுக்குள்ள இருக்க பூரா என்ன மாதிரி இருக்கும். ஸோ அது இதுதான் அது கிடையாது, அது கூட வேற. இது வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வயசான அந்த மாதிரி இதில் எல்லாம் பாருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல மலிவாக வந்து வச்சுக்கணும். சிலைகள், இதுகள், மற்ற மோதிரங்கள், செயின்கள். இவ்வளோ 60 ரூபா கிடக்கு. 60 ரூபா பாருங்க. அது இந்த இடத்துல சாப்பிட்ற ஐட்டங்களை வந்து வச்சுக்கணும் பாருங்க. நீங்கள் ஷாப்பிங் பண்ணி கழிச்சிட்டிங்கன்னா சாப்பிடலாம். இதில் சமோசா வச்சுக்கணும், இதில் வச்சுக்கணும் பாருங்க. ஸ்வீட் ஐட்டங்கள் அந்த மியூசிக் தான் எனக்கு ஞாபகம் வருது. பட் எவ்வளோ சரியான ஒரு க்ரௌடான ஒரு இடமாக காணப்படுது. 20 ரூபா 30 ரூபா 20 ரூபா 30 ரூபா
டீ பைக்கில் கொண்டு வந்து டீ விற்கணும். இந்தியாவில் இருக்கிற இதுகள்லாம் வந்து செகண்ட் ஹேண்ட் பொருட்கள். இந்த இதுகள் உடம்புக்கு வலுவூட்டக்கூடிய ஆரோக்கியத்தை தரக்கூடிய மிக ருசியா டேஸ்டாக இருக்கக்கூடிய பிஸ்கட்டுங்க. இதெல்லாம் வந்து செகண்ட் ஹேண்டில் விற்கிற பொருட்கள். வேண்டாம் பார்த்து டெஸ்ட் பண்ணி வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி வந்து கணக்கு இருக்குது. என்னத்தை காட்டுறேன் எனக்குமே வந்து தெரியலை. சுற்றி பார்க்குற எல்லா இடமும் பொருள் 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 பொருள். சரி, பேக் கொண்டு பார்த்துக்கிறோம். எங்களோட பொருட்கள் கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ? 420 ரூபா சொல்கிறேன். 400 தருவார். 400 எங்கட காசுக்கு 1200 வருது. இல்லை அந்த ப்ளூவில் ஒன்று தாங்கண்ணா, அந்த ப்ளூவில் ஒன்று தாங்க. 400 போட்டுருங்க. சரி, இங்கே ஒரு கடை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு காயின்கள், இதுகள், சின்ன சின்ன இதுகள், இந்த பழைய தாளுகள்லாம் வச்சுக்கணும். அது மாதிரி இது வந்து பழைய ஒரு கடிகாரம் பாருங்க. அதே மாதிரி இதில் இந்த ஜீபும்பா விளக்கு இதெல்லாம் வச்சுக்கணும். இது எவ்வளோங்கண்ணா? 200 ரூபா. இது வந்து பல்லாவரம் சந்தை ஸ்பெஷல் பழைய கோயின்கள், பழைய மணிக்கூடுகள், இந்த மாதிரி பொருட்கள்லாம் இங்கே வந்து எடுக்கலாம் பல்லாவரம் சந்தையில். ஒரு இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த சோஃபாக்கள், புது சோஃபாக்கள்லாம் வச்சு விற்கணும். இதில் தான் வந்து இந்த பழைய பாவித்த பொருட்கள், லேப்டாப்புகள் இதெல்லாம் இருக்குது. இது ஒர்க்கிங் கண்டிஷனாக இல்லை எனக்கு தெரியலை. பட் நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாம் சரியான மலிவாக தான் இருக்குது. 1000 ரூபா, 2000 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் இருக்கும். தெரியும், கட்டில், மேசைகள், பீரோ இப்படியான இந்த ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் வந்து இந்த இடத்துல விற்கணும். கணக்கு பேர் எக்கச்சக்கமாக ஆர்வமாக இங்கே வேறு வேண்டி கொண்டு போயினோம். ஏண்டா ஒவ்வொரு வள்ளி ஒரு கிழமையில் வந்து ஒவ்வொரு வள்ளியும் மட்டும்தான் இது வந்து இருக்கும். கதிரைகள் சரியான சீப்பாக இருக்கும் போல இருக்கு. இதில் வந்து செகண்ட் ஹேண்டாக விற்கணும். காலையில் வந்தீங்கன்னா நீங்கள் கணக்கு பொருட்கள் வந்து பார்த்துருக்கலாம். காலையில் இருந்து இருக்கிறபடியாக வந்து வேண்டிட்டு போயிருப்பான். என்னோட வந்தாக்களை துளைச்சிட்டேன். ஏன்னா துளைச்சிட்டேன்றபடியாக 2 பேரும் ஒரேடியாக போயிட்டாங்க. மற்றது நாங்கள் தனித்தனி சிம் போட்டு வைக்கல, ஒரு ஃபோனுக்கெலாம் சிம் போட்டுனாங்க. அப்போ அந்த சிம் இருந்தால் தான் வந்து வைஃபை கிடைக்கும். அந்த சிம் ஜெரின்ட்ட கிடக்கு. எந்த ஃபோனில் சிக்னலும் இல்லை, ஒன்றும் இல்லை, கோலும் பண்ணல. அது கட்டடத்தில் தேடி கொண்டிருக்கிறேன். இதுக்குள்ள கண்டுபிடிக்கிற கஷ்டம். ஆனால் எப்படியா தேடி பிடிச்சிருவேன். சனம் வந்து கொண்டே இருக்கு. சரி, ஒரு மாதிரி இங்கே ஒரு பொடியல் செட் நின்றவங்க அவங்கள்ட்ட போய் ஹாட்ஸ்பாட் வேண்டி என்னோட இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி கால் பண்ணிடுறேன். அவங்க எங்கேயோ நிற்கிறாங்க. அங்கே அப்படி நேராக போயிட்டாங்க. ஸோ அவங்கள தேடி திருப்ப நான் அங்கே போய்கொண்டிருக்கேன். நான் நிஜம் இருட்ட க்ரௌட் வந்து குறையுமாண்டு. க்ரௌட் கூடிக்கொண்டே போகுது இப்போ. ஆனால் இதுதான் இந்த நேரம் வந்தால் தான் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வேண்டா இதுக்கு முதல் வந்தீங்கன்னா சரியான வெயிலாக இருக்கும். அதோட இரவு 10 மணி மட்டும் வந்து இந்த மார்க்கெட் இருந்துகொண்டே இருக்கும்.
இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் அதிகாலையில் வந்தீங்கன்னா இன்னும் கணக்கு பொருட்களை பார்க்கலாம். காலையில் 9 மணிலேருந்து 10 மணி மட்டும் இருக்கும். இப்போ இந்த நேரங்களில் வந்தால் இப்போ காலையிலேயே வந்து மார்க்கெட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் வந்து வேண்டிட்டு போயிடணும். அது ஒரு பிரச்சனைன்றது. ஸோ நீங்கள் பொருட்கள் வேணும் வேண்டாம் அதிகாலையிலேயே 9 சொச்சதுக்கே வாங்க. வெயில் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஸ்மார்ட் வாட்சுகள், இயர்ஃபோன்ஸு இது எல்லாமே வந்து செகண்ட் காப்பியாக தான் இருக்குது. சரி, இங்கால எல்லாமே வந்து பார்த்துருப்போம். இங்கால பெட்ஸும் வந்து வச்சுருக்கோம். நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கோழி, அந்த மாதிரி பெட்ஸ் ஐட்டங்கள் வந்து இதில் இருக்குது. இங்கால கோழி ஐட்டங்கள் வச்சுக்கணும். அதோட இது வந்து பெர்ஷியன் கேட்ஸ். ஆனால் கொஞ்சம் சோர்ந்து போய் தான் நிற்கணும். வாங்குது எவ்வளோங்கண்ணா தெரியல. பெர்ஷியன் கேட்ஸ் அது மணியாக இருக்குது. இதுதான் ஆக்சுவலி சீப்பாக தான் இருக்கும். தெரியல, ஆக்களை காண இல்லை. நாங்கள் கொண்டு போயிடலாம். நாங்கள் இங்கே போய்ட்டா அங்கே எப்படி 30,000 அப்படி வரும். வரும் சொல்லுங்கள், என்ன விற்கிறீங்க? நம்ம வந்து இங்கே வந்து ஃப்ரீ அடாப்ஷன் பண்ணுவோமா? ஃப்ரீ அடாப்ஷன்னா நாய்க்குட்டி ரோட்டில் குட்டி போடுது இல்லையா, அந்த குட்டி வந்து ஒரு நாய் வந்து இப்போ 8 குட்டி ஓடி போடும். அது என்னன்னா ஒரு குட்டி நாய் உயிரோட இருக்குது, பெரிய நாய். குட்டி வந்து ஒன்று இறந்து போயிடும். அதனால் அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பாங்க. அது இங்கே நாய் ஆர்வமாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு குட்டி ஃப்ரீ அடாப்ஷன். இது விற்பனைக்குல அது பிராண்டட் நாய் வந்து அது விற்பனை பண்ணுவோம். அது வாங்கி விற்போம். அது பிராண்டட்னா பொம்மரியன், லேபு அந்த மாதிரி நாய் என்ன பண்ணுவோம், அதை வாங்கி நான் விற்போம். ஓகே. இந்த மாதிரி நாய் என்ன பண்ணுவோம், ஃப்ரீ அடாப்ஷன் பண்ணுவோம். என்ன காரணம் அப்படின்னா, அது ஒரு நாய்க்குட்டி அங்கே விட்டுட்டு வந்தோம்னா ஒன்று இறந்து போகுது இல்லையா, அதை தவிக்கிறதுக்கோசம், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே. இந்த ஐயா எல்லாம் இது வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு தான் வச்சுக்கிறார். ஃப்ரீயாக எடுத்து கொண்டு போகலாம். அது ஒன்றும் தெரியலையே, இப்போ நம்மளாக பார்க்க தெரியல. ஓகே, சரிங்க. இப்படியான விஷயங்களும் வந்து இங்கே இருக்குது. வந்தால் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய வேறு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரோஜா செடி, பூக்கண்டுகள் எல்லாம் வந்து வச்சுக்கணும். சவா இந்தளவு பெருசு. இங்கால பக்கம் ஃபுல்லாகவே வந்து அதான் வச்சுக்கணும். இப்போ நாங்கள் கடந்து வந்த லேன் இருக்குது தானே, அதில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பெட்ஸுகள், கிளிகள், நாய், பூனை எல்லாம் வச்சுருக்கோம். இவ்வளவு சனம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ க்ரௌட். சும்மா என்னென்னு சொல்கிறது, ஒரு ஃபேமிலி ஜாலியாக கணக்கு பேர் வந்து சும்மா விசிட் பண்ணுற மாதிரியே வந்துட்டு போயினான். அதோட குடும்பமாகவும் வந்து தங்களோட வீட்டுகளுக்கு தேவையானது எல்லாம் வேண்டிக் கொண்டே இருக்கணும். ஆஃபர் அதாவது வானங்கள் இஞ்சால வந்து கொண்டே இருக்கு. எல்லாமே சூடா இருக்கு. நோம்பு கஞ்சி, சிக்கன் சமோசா, சிக்கன் ஷெஸ்வான் ரோல், சிக்கன் சீஸ் ரோல், சிக்கன் ஷீஸ் ரோல். திருப்பவும் வந்து மிஸ் பண்ணிடுறோம். எங்கடா போறீங்க இந்த கூட்டத்துக்கு? பாதியில் இன்னும் அதுக்கு அப்படிதான் நாங்கள் என்ன செய்ய முடியும், முன்னுக்கு போனோம். அந்த இதுங்க ஆட்டோ டிராஃபிக் ஆச்சுல, தண்ணி தான் ஆட்டோ டிராஃபிக் ஆச்சு, ஆளு காணும். அதோட சரியான க்ரௌட் இல்லை. இந்த க்ரௌடை பாருங்க, நல்ல காலம். எனக்கு பேர் ரங்கியம்.
என்னது